ரீசெண்டாக கொரியன் சீரியல் ஒன்றுத்துலேருந்து ஒரு சீன் பார்த்தேன். இந்த ஹீரோயின் வந்து கோமாலேருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு பவர் வருது. என்னன்னா, எதிர்க்க வரவங்க மேலே வந்து ஒரு ஹார்ட் சிம்பிள், அது பக்கத்தில் ஒரு நம்பர். அவங்களுக்கு எவ்வளவு இவங்க மேலே கேர் காமிக்கிறாங்கங்கிற குறிப்பிடுறது அந்த நம்பர். ஸோ முன்னாடியே பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ஹார்ட் சிம்பிள் பக்கத்தில் 9ன்னு இருக்கு. இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்பா, என் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு 9 out of 10 இருக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஹை ஸ்கூலில் வந்து ஒன் சைடடாக வந்து இவங்களை லவ் பண்ண ஒரு பையன் வந்து வரான். புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா 90 இருக்குது அந்த ஹார்ட் சிம்பிள் பக்கத்தில். அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது, இட்ஸ் அவுட் ஆஃப் 100 த மார்க்கு, நாட் அவுட் ஆஃப் 10ன்னு. 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடுது, ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கும் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கும். அது என்னடா சத்தம்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே வராரு. டாக்டர் தலை மேலே ஒரு ஹார்ட் போட்டு 30 இருக்குது. இவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது. டாக்டர் கூட 30 இருக்குது, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வெறும் 9 தான் நம்பர் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு டூல் நம்ம எல்லாருக்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஆக்சுவலி வந்து கடவுள் வந்து நமக்கு யார் நல்லது செய்கிறாங்க, யார் கெடுதல் செய்கிறாங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூல் வச்சுருக்காரு. அந்த டூல் பேர் தான் கஷ்டகாலம். நம்ம கஷ்டகாலம் வரும்போது தான் நம்மளுக்கு யார் இருக்கா, நம்மளுக்கு எதிராக யார் இருக்கான்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். நிறைய பேரோட முகத்திரை வந்து அப்போ தான் வந்து கிழியும். கஷ்டகாலம் நம்ம எவ்வளோதான் திட்டினாலுமே அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஆட்கள் யார், நமக்குன்னு யார் இருக்கா, நம்ம யாரோட ஆக்சுவலி டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ்